புறமொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும், உறவு கலவாமை வேண்டும். ஆட்டத்தை ஆடு, புலியுடன் ஆடு, போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு. இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோடு. வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம், வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம். ஆட்டத்தை ஆடு, புலியுடன் ஆடு, போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு. இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோடு. வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம், வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம். கட்டு கட்டா திருநீரு, கழுத்தில் ஆடும் மணிமாலை. கட்டு கட்டா திருநீரு, கழுத்தில் ஆடும் மணிமாலை. பக்தி பொங்கும் புலியை பார்த்து பயப்படாது வெள்ளாடு. பயமில்லாமல் நீயாடு, அடுத்த ஆட்டம் நீயாடு. வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம், வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம். ஆட்டையாடு, புலியுடன் ஆடு, போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு. இன்று ஆடுகள் மோதட்டம் புலியோடு. புலியோ தள்ளாடுது, அந்த புலிக்கு பிறந்த வெள்ளாடுது. தகப்பன் புலியோ தள்ளாடுது, அந்த புலிக்கு பிறந்த வெள்ளாடுது. அப்பாவி அப்பாவும் இப்பாவி பப்பாவும் தப்பான சொந்தங்கள் கொண்டாடுது. முகத்தை பார்த்து நீயாடு, களத்தை பார்த்து காய் போடு. வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம், வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம். ஆட்டத்தை ஆடு, புலியுடன் ஆடு, போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு. இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோடு. பொல்லாத சபதம், வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம். ஆட்டத்தை ஆடு, புலியுடன் ஆடு, போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு. இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோடு. வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம், வெள்நாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம்.
லட்சுமி, யாரது? நீங்களா? நான் வருவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேன் இல்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நிச்சயமா நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பமா தான் இருந்தது. இப்ப என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நீ ஒரு அழகான புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு அப்பவே தெரியும். வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன் வாலிபம் உன்னை விட்டு போகவே இல்லை. நீ விதவையா இருந்தாலும் என் கண்ணுக்கு சுமங்கலி மாதிரி அழகாத்தான் இருக்க. மனைவிக்கு அலங்காரம் செய்து அழகு பாக்குற கணவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா விதவையாக்கி வேடிக்கை பாக்குற கணவனை இப்பதான் பாக்குறேன். லட்சுமி, வாழ வைக்க வேண்டிய மனைவிய விதவையாக்கி வீதியில நிறுத்தினீங்க. பெத்த புள்ளிய அடுத்தவர் பிள்ளைன்னு வாய் கூசாமல் சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாங்க, உங்களை கையெடுத்து கும்பிடு. நம்மளை காப்பாத்தின பெரியவர் குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வேண்டாங்க. நம்ம மகனை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துடுவோம். அடுத்தவரை ஏமாத்தி வாழ வேண்டாங்க, வாழ வேண்டாம். லட்சுமி, சிவகாமிதான் உன் புத்தியை கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் நீ என்ன உன் கணவன் நினைச்சுக்கிட்டு புலம்புற. இந்த பாரு, நீயோ கணவனை பறி கொடுத்தவன், நானோ மனைவியை இழந்தவன். உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. நீ சம்மதிச்சா உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஊருக்கு தெரியாம உன் கூட உறவு வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? சிவகாமி, இன்னும் நீ தூங்கலையாமா? பகல் வேஷம் போடுற சில பெரிய மனுஷங்களோட சுயரூபம் ராத்திரியில தான் தெரியும்னு உங்க மகன் சொன்னாரு. அத பாக்குறதுக்கு தான் முடிச்சிட்டு இருக்கேன் மாமா. குழந்தை, யார் எந்த வேஷம் போட்டா நமக்கு என்னம்மா? இந்த சின்ன வயசுல நீ ரொம்ப நேரம் முடிக்க கூடாது. போய் தூங்குமா. அது சரி, என்ன இந்த நேரத்துல அத்தையோட ரூம்ல இருந்து வர்றீங்க? கணவனை பிரிஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேம்மா. அதுக்கு இந்த நேரம் தானா கிடைச்சது மாமா? துன்பப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் நேரங்காலமே பாக்குறதில்லம்மா. நீ போய் தூங்குமா. சண்முகம், ஏப்பா இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற? தூக்கம் போக போறேன். அட ஏப்பா, அண்ணி கேட்ட கேள்விக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன். சோக்கா மடக்கினாங்களே அண்ணி, ராத்திரி நேரத்துல பெரியவர் எங்க எந்திரிச்சு போறாருன்னு கேட்டாங்க. நான் தான் பாத்ரூமுக்கு போறாருன்னு சொல்லி சமாளிச்சேன். இத்தனை நாள் ஆச்சாடி சரியா என்கிட்ட மாட்டத்துக்கு எதுக்காக பிஸ்கோட்டை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன்? எல்லாம் காரணமா தாண்டா டேய். என்ன நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்ச, இப்ப கோழி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? உனக்கு எதுல இஷ்டம்? எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்ல. இந்த கத்துறா கேட்காதடா. ஐயா வீட்டுல இல்ல, வெளியே போயாச்சு. இந்த வீட்டுல இப்ப நானும் நீயும் மாத்திரம் தான் இருக்கிறோம். ஏண்டா பயந்துட்டியா? இல்ல இல்ல, அதானே கேட்டேன். ஆமா சுப்பையா, நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஆடு விளையாடுவோமா? மாட்டேன். ஏண்டா? ஐயா கூட தான் ஆடுவேன். ஏண்டா அதே ஆட்டம் தான் நானும் ஆட போறேன். இங்க பாரு, புலி எடுத்து ஆட்ட வேண்டாம். நீ புலி எடுத்து ஆட்ட வெட்டின சரி 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 சொல்லிடுவேன். அதே சரி சரின்ற, அதுக்கு என்ன அர்த்தம்? அதை சொல்லவே மாட்டேன். என்ன செய்ய போற? சின்ன குழந்தைய ஆயா எல்லாம் இப்படி தாண்டா மடியில வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்க. என்ன எங்க இல்ல, உன் தலையில வச்சா நிக்குமா? உனக்கு வேற வச்சிருக்கேன். இங்க பத்தியா பிராந்தி ஐயாவுடைய இது இருக்கட்டுமே. குடிச்சதுக்கு அப்புறம் யாருதுன்னே தெரியாதுடா. கெண்டி. ஆமா கெண்டி. இதுல குதிரையை விடுறேன் பாரு. குடி. குடிக்க மாட்டேன். குடிச்சா உடனே போடுவேன். அதுக்காகத்தானே இவ்வளவு. வாயை திறக்க மாட்டேன். நீ என்ன பண்ண வாயை திறப்ப? சி போக்குரி. அது போ. 2.5 வயசுலயே நாங்கெல்லாம் மறந்துட்டோம். இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிற. மசால் வாட்டா குட்டு. இது கல்லுடா, கழுத. என்ன கழுதுங்க? குடிகோர் கழுத. பிராந்தி. அப்ப ஊருகா குடு. ஊருகா என்னத்துக்கு உனக்கு? பாரு, உனக்குன்னு நான் முறுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். அதை சாப்பிட்டுக்க. எவ்வளோ குடிச்சிட்டியா?
இது பாரு, முறுக்க இதுக்குள்ள வச்சா அது வழியா வராது. விட்டுறா விட்டுறா, அது இல்லடா, விட்டுரு. அப்பா என் முறுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும். என்ன வேணும்? இதான் வேணும். இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதுல ஊத்து. இந்த கிண்டியில நின்னு வரும். சுப்பையா, சுப்பையா, ஐயா, எங்க அப்பா இருக்காரு துரசிங்கம். அவர் ஏன்டா செல்வநாயகம்னு பேரை மாத்தி வச்சிருக்காரு? அத மட்டும் சொல்ல மாட்டேன். அடப்பா, அது யார பாட்டில குடிச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறியாடா? இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு சாமிக்கு முடிய இறக்குறதா வேண்டிக்கிட்டேன். இருக்கிறதா வேண்டிக்கிறேன்டா, இல்லாததா ஏன் வேண்டிக்கிற? சொல்ற, எங்க அப்பா ஏன்டா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு? அத மட்டும் சொல்லவே மாட்டேன். சரி, வேற ஏதாவது சொல்ற? டீச்சர் யசோதா, அவளை பத்தி சொல்லட்டுமா? சொல்ற. சுப்பையா, சுப்பையா, சொல்ற. கற்பழிச்சுட்டு அதாவது அண்ணன் கேட்க வந்தான். ஆடு முறிய ஆட்டாட்டி கொல்ல சொன்னார். நான் சரி 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 கொஞ்சம் மரக்கல்லையில தொங்க விட்டேன். இதுக்கு மேல அத மட்டும் சொல்ல மாட்டேன். வரால் மீன் வருவரா? பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மீன் வறுவல் சாப்பிட்டு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். பிரமாணமா சமையல் பண்ணிருக்கடா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு 20 ரூபாய் சம்பளம் உயர்த்தி இருக்கேன். அந்த உயர்வு கிடைக்க வேண்டியது அவனுக்கு இல்ல, எனக்கு. லட்சுமி, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது மனைவி விடுவா மத்தவங்களுக்கு தெரியும். சிவ 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 சிவ. நீ என்ன சொல்ற? பெரியவருக்கு சைவம் தான் பிடிக்கும், உங்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும். உண்மையை கண்டுபிடிக்க இன்னைக்கு நானே சமையல் செஞ்சேன். நீங்க யாருன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி, சைவம் அசைவமா மாறலாம், அங்க மீன் தான் பலியாகும். ஆனா தம்பி மனைவி அண்ணன் மனைவியா மாறிட்டா அங்க தர்மமே செத்து போகும். நான் சைவம் சாப்பிட்டுக்கிட்டு உண்மைதான். ஆனா டாக்டர் சொன்னதுனால கொஞ்ச நாளா இப்படி அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்னை குழப்ப பாக்குறீங்களா? லட்சுமி, நானும் என் தம்பி துரசிங்கமும் உருவத்துல ஒரே மாதிரியா இருந்ததுனால ஊர்ல உள்ளவங்க தான் அண்ணன் யாரு தம்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சாங்க. ஆனா தாலிகட்ட புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம நீ தவிக்கிறியே. நான் துரசிங்கம் இல்லம்மா, துரசிங்கம் இல்ல, செல்வநாயகம். எஜமா கும்பிடுறனுங்க. யாரு? வெங்கையாவா? ஆச்சரியமா இருக்க. ஏது திடீர்னு இந்த பக்கம்? ஆமாங்க, திடீர்னு தான். உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அத்தோட சின்னம்மாவும் அவங்க பிள்ளை வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். பார்த்துட்டு போலான்னு. நீ ரொம்ப விசுவாசம் உள்ளவன்ல. இருக்காதுங்களா? இந்த வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்தவன் எவனும் இந்த வீட்டுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா. நீங்க என்னதான் என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தினாலும் என்னைக்கு இந்த வீட்டுக்கு உண்மை உள்ளவனா தான் இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவருதான் உங்க அப்பாங்கிறத உங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பாவும் பெரியப்பாவும் உருவத்துல ஒரே மாதிரி ஒத்து போனதுனால எங்க அம்மாவே குழம்பி போயிருக்காங்க. அந்த குழப்பம் சீக்கிரத்துல தீராதப்பா. தீர்த்து வையுங்களே ரங்கையா. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அவரை அப்பான்னு சொல்லலாம். உங்க அம்மா நிலைமை அப்படி இல்ல, சொல்ல முடியாது. அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். சொல்லுங்களேன். நீங்க தான் அந்த காலத்து மடைய இல்ல, இப்ப நான் புத்திசாலி. எப்ப வந்துச்சு? இடைக்காலத்திலயா? ஓ, வந்துருச்சு. எனக்கு வேணாம். இரு, இந்த வரேன். ரங்கையா, கதவை சாத்திட்டு என்ன பண்ண போறீங்க? உங்க பெரியப்பா இருக்காரு, பெரியவர். பெரியவர் தான் பெரியப்பா, சின்னவர் சித்தப்பா. இப்படியே நீ பேசுறதுனாலதான் உங்க அப்பா யாருன்னு தெரியாம அலையிற. சொல்றத கேளு. உன் பெரியப்பாவுக்கு வலது தோல்ல சங்கு சக்கரம் மச்சம் இருக்கு. சங்கு சக்கரம் மச்சமா? தோல்லையா? தோல்லதான். அதனாலதான் அவர் சீரும் சிறப்புமா வாழ்ந்தார்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. உங்க அப்பனுக்கு அது கிடையாது. அப்போ சங்கு சக்கரம் மச்சம் வலது தோல்ல இருந்தா அது பெரியப்பா, எங்கப்பா பெருந்தோல்.
சுப்பையா பய போலி மச்சத்தை பார்த்து ஏமாந்து ஓடியே போயிட்டான். இனிமே அது தேவைப்படாது, அழிச்சிடு. அழிச்சிட்டம்பா. ஐயா ஏன் ஏன் இந்த பதஷ்டம்? சக்கர் தாளிச்சாச்சு, சங்கு என் கையில. ஓ சங்கு என் கையில. சுப்பையா, நீ தூங்குறதுனால இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருக்கு தெரியுமா? என்னையா? என் தோல்ல இருக்கிறது பொய் மச்சம்னு அந்த பய சண்முகம் வந்து தெரிஞ்சுட்டு போயிட்டான். இப்ப என்னையா செய்வீங்க? இத்தனை நாளும் இல்லாம இந்த குழப்பம் வந்ததுக்கே காரணம் அந்த ரங்கையா தாண்டா. அவன் இந்த வட்டாரத்துக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். அவன் வீடு எங்கே இருக்குன்னு உடனே நான் தெரிஞ்சாகணும். சரிங்க.